பண்டைய காலங்களில் ஆனைமலை பகுதி நன்னன் என்னும் சிற்றரசனால் ஆளப்பட்டது. தனக்கு சொந்தமான அடர்த்தியான மாந்தோப்பில் இருந்து வரும் பழங்களை பறித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அவர் அறிவித்திருந்தார். அவரது படைத்தளபதியின் பெயர் கோசர். கோசருக்கு சயனி என்ற ஒரு பெண் இருந்தாள். சயனி மிகுந்த அழகு உடையவள். எனவே தனது மகளுக்கு வீரமான ஒருவரை திருமணம் செய்ய திட்டமிட்டார் கோசர். கோசர் விருப்பப்படி மகிழன் என்பவரை தனது மகளுக்கு மணமகனாக தேர்வு செய்தார். மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணம் நடந்தது. இருவரின் வாழ்க்கையும் சிறப்பாக சென்றது. திருமணம் முடிந்து முதல் மாதத்திலேயே சயனி கர்ப்பமானாள். கோசர் தனது மகளின் வளைகாப்பு வைபவத்தை வெகு விமர்சையாக நடத்தினார். அதன் பின்பு 8வது மாதத்தில் தன் மகளை தன் வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பினார் கோசர். ஆனால் மகிழனுக்கு தன் மனைவியை பிரிய மனமில்லை. அதை அறிந்து கொண்ட கோசர் குழந்தை பிறந்த